அக்டோபர் 2 மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste Daily. Taste the Daily. உதயநிதிக்கு அரசியல் சவால்கள் என்றால் கட்சிக்குள், கட்சிக்கு வெளியே. கட்சிக்குள் என்று பார்த்தால் அவருடைய அக்செப்டன்ஸ். இப்போ கிட்டத்தட்ட எல்லோரும் அவரை அடுத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதுதான் நிதர்சனம். அந்த மாதிரி இங்கு என்ன சிக்கல் என்றால் வெறும் 4.5 ஆண்டு 5 ஆண்டுகள் கூட முழுமையாக. 5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் அரசியலில் நுழைந்த பிறகு நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிறீர்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு இப்போ அந்த டெஸ்டிங் பீரியட் ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக போறீங்களா அப்படிங்கிறது அடுத்த ஒரு 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலத்துல நமக்கு தெரிய வரும். செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞர் மாதிரி முதலமைச்சர் செயல்படுறார் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்காரு. இல்லைங்க, எனக்கு புரியாத ஒன்று, ஏன் இவ்வளவு அவசரமாக அவரை மீண்டும் அமைச்சரவையில் அதே இலாக்காக்களை கொடுத்து மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய என்ன அழுத்தம் இருக்கிறது? ஓகே சார், இந்த விவகாரத்தை இப்போ டெப்டி சிஎம் விவகாரமா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி விவகாரமா இருக்கட்டும், இது அதிமுக எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? சரியா தான் அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுக சரியா அரசியல் பண்றதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் லட்டு மாதிரி ஒரு பிளேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லட்டு மாதிரின்னு சொன்னா அது திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சியில போயிடும், வேணாம். இப்போ ஒரு ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸை போய் நீங்க டிஃபென்சிவ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்பதான் ரன்னை ஸ்கோர் பண்ண போறீங்க? அதுதான் அதிமுகவினுடைய நிலைமை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம், டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் எப்போ ஆவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாட்டு பல சவால்கள் இருக்கு. அந்த சவால்கள்லாம் எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்க்கணும். நீங்க சொன்னது, முதல்ல நம்ம பேசுனது போல பல மாதங்களாக எதிர்பார்த்து இப்ப வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நேற்று அது இறுதியாக நிகழ்ந்திருக்கிறது. அது தவிர ஒரு அமைச்சரவையில் சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இனிமே உதயநிதி வில் பி ஜட்ஜ்டு பை அவருடைய பர்ஃபார்மன்ஸ். அவரே அதை சொல்லியிருக்காரு. இனிமே நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றேங்கிறத வச்சுதான் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா எஸ், இந்த வாய்ப்பு கிடைத்தது காரணம் என்னங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஸோ தந்தையின் மகன் அப்படிங்கிறது தான் இந்த வாய்ப்புக்கு காரணம். ஆனால் இதை தாண்டி அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் மக்கள் அவரை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்க சவால்னு சொன்னீங்க. சவாலா அரசியல் ரீதியாகவும் இருக்கு, அதே சமயத்துல நிர்வாக ரீதியாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? முதல்ல அரசியல் ரீதியா என்ன மாதிரி சவால் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீ ஒரு 14-15 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது சீமான், அண்ணாமலை, விஜய் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் இமிடியேட்டா இளைஞர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை நோக்கி அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது உதயநிதிக்கு என்ன மாதிரியான ஒரு சவாலா இதை பார்க்கலாம்? உதயநிதிக்கு அரசியல் சவால்கள் என்றால் கட்சிக்குள், கட்சிக்கு வெளியே. கட்சிக்குள் என்று பார்த்தால் அவருடைய அக்செப்டன்ஸ். இப்போ கிட்டத்தட்ட எல்லோரும் அவரை அடுத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதுதான் நிதர்சனம். திமுகவில் யாருமே அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிறது வேற. ஆனால் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஸோ திரு துரைமுருகன் அவர்களோ இல்ல மற்ற மூத்த அமைச்சர்களோ, திரு நேரு அவர்களோ, திரு பொன்முடி அவர்களோ, அவர்கள் திரு உதயநிதியை அடுத்த தலைவராக மோரார்லெஸ் ஏற்றுக்கொண்டு விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். உடனடியாக கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சவால் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவருடைய சவால்கள் எல்லாம் கட்சியை தாண்டி கூட்டணி கட்சிகளோடு இல்ல, மிக முக்கியமாக மக்களிடையே அக்செப்டன்ஸ். இப்போ திரு ஸ்டாலினுக்கு அவ்வளவு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 40 ஆண்டு காலம் முதல்ல மேயரா இருந்தாரு, அதுக்கு பிறகு எம்எல்ஏவா இருந்தாரு, அதுக்கு பிறகு அமைச்சரா இருந்தாரு, அதுக்கு பிறகு டெப்டி சிஎம்மா இருந்தாரு. அதெல்லாமே ஒவ்வொன்றும் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு போகும்போது மொத்தம் ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் இருந்தது. ஸோ அதனால அவருடைய அக்செப்ட் கிட்டத்தட்ட எல்லோருமே சரி, இவர் தன் திறமையை நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எஸ், எதுவா இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைத்தது
அப்படிங்கிறது தந்தையின் மகன் அதன் காரணமாக. ஆனால் அதை தாண்டி அவருக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி ஓவராலா வந்துருச்சு. அந்த மாதிரி இங்கு என்ன சிக்கல் என்றால் வெறும் 4.5 ஆண்டு 5 ஆண்டுகள் கூட முழுமையாகவில்லை. ஸோ 5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் அரசியலில் நுழைந்த பிறகு நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகிறீர்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு இப்போ அந்த டெஸ்டிங் பீரியட் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக போறீங்களா அப்படிங்கிறது அடுத்த ஒரு 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலத்துல நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போதான் வந்து அந்த இவாலுவேஷன் மக்கள் வந்து இப்போ இவாலுவேட் பண்றதுக்கு இப்போதான் பேனாவும் பேப்பரும் எடுத்து வச்சிருக்காங்க. இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த இவாலுவேஷன். இவ்வளவு நாள் விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிறது வந்து அவ்வளோ ஒரு டே டு டே மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு துறை கிடையாது. ஸோ அதுல வந்து மக்களுடைய பார்வை அவர் மீது அவ்வளவு அதிகமாக இருக்காது. ஆனால் இப்போ நீங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது சிறப்பு முக்கியமான அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் உங்க கீழே வரும்போது நிச்சயமா மக்களினுடைய பார்வை உங்கள் மீது அதிகமாக இருக்கும். ஆக்சுவலா இதுல என்னன்னா உங்கள் நேரடி பார்வையில் இல்லாத விஷயங்களுக்கும் நீங்க தான் தீர்வு காண்ற மாதிரி மக்கள் நினைப்பாங்க, தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஸோ அதுதான் அடுத்த 1.5 years தான் அவருக்கு அந்த டெஸ்ட். அதுக்கப்புறம் தேர்தலில் வரும்போது பாஸ் ஆறாரா ஃபெயில் ஆறாராங்கிறது நமக்கு. ஓகே சார். அது மட்டும் இல்லாம இப்போ நிர்வாக ரீதியா என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு அப்படிங்கறது அவரு இந்த 1.5 வருஷத்துல அவரு புரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து விளையாட்டுத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை கவனிச்சிட்டு இருக்காரு, இளைஞர் நலன் அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்காரு, எம்எல்ஏவும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ டெப்டி சிஎம்னு வரும்போது இப்போ அவரே சொன்ன மாதிரி ஒரு கூடுதல் பொறுப்பு தான், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு, விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயம் குறித்தெல்லாம் அவர் சொல்றாரு. அப்போ அந்த நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், நிர்வாக ரீதியா அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சிரமமா இருக்காதா இந்த மாதிரியான சூழல்? ஏன்னா தேர்தல் ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. ஏன்னா அதுக்கு கூட மூத்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, மற்ற அமைச்சர்கள் உதவுறதுக்கு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பொதுவா என்ன விமர்சனம் வருதுன்னா திமுக ஆட்சி மீது வந்து அதிகாரின் பிடியில இந்த ஆட்சி இருக்குது, அதிகாரியை சொல்றதான் வந்து ஸ்டாலின் கேட்டுட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கே தெரியல அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இவருமே வந்து இப்போ புதுசா தான் வந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது அப்ப ஸ்டாலினுக்கே இப்படி விமர்சனங்கள் வைக்கப்படும் போது உதயநிதிக்குமே அந்த விமர்சனங்கள் வைக்கப்படும் தானே? நிச்சயமாக வைக்கப்படும். அதுக்குதான் நான் உங்ககிட்ட சொன்னது வந்து அவருக்கு டெஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்குது. அதனால அவர் வந்து எப்படி அதை சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது. ஆனால் முக்கியமா ஒன்று பார்க்கணும், அவருக்கு சவால் வந்து அரசுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இன்று உதயநிதிக்கும் அந்த பிரச்சனைகளாக மாறிவிட்டது. முன்னாடி அது ஸ்டாலினுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள், பட் இப்போ அது உதயநிதிக்கும் ஏன் இவர் சால்வ் பண்ணக்கூடாதா அப்படின்னு வாங்க. இப்போ சட்டம் ஒழுங்குல நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. ஜுடிஷியல் கஸ்டடியில நடக்கக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும், கடந்த ஒரு சில மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிற இந்த கொலைகளாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய பிரச்சனை. ஸோ ஒரு சீரீஸ் பிளஸ் ரெண்டாவது ஓரளவுக்கு இந்த 3.5 ஆண்டு காலத்துல கிராஜுவலா பாப்புலாரிட்டி ஓரளவுக்கு குறைய ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அந்த 1000 ரூபாய் திட்டம் நிச்சயமாக ஒரு பாப்புலர் ஸ்கீம். அது வந்து அவர்களுக்கு பாப்புலாரிட்டி ஆதரவை தேடி கொடுத்திருக்கிறது. ஆனால் நீங்க கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் விலை ஏத்திட்டீங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏத்திட்டீங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்திட்டீங்க, ஸோ வாட்டர் குடிநீருக்கான வரியை ஏத்திட்டீங்க. எல்லா வரியும் ஏற்றும் போது இப்ப திருப்பியும் வந்து சென்னையில 6% திருப்பி ஏத்த போறாங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, கார்பரேஷன்ல ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் நிச்சயமாக வந்து அதிருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இன்று 21 இருந்த நிலைமைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை. திமுக என்ன சொல்லுவாங்க, 40க்கு 40 ஜெயிச்சோம்ல இப்போ அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் அது வந்து மோடி அவர்களுக்கு எதிராக போட்டப்பட்ட ஒரு வாக்காகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், இட் இஸ் நாட் அ ரெஃபரண்டம் ஆன் த ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மாநில அரசு சிறப்பாக செயல்படுகிறதா இல்லையா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை அல்ல. அது வந்து மத்தியில யார் வரணும், அதுல ராகுல் காந்திக்கு இங்க ஆதரவு இருக்கிறது, மோடி அவர்கள் மீது ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கிறது, அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வந்த முடிவு தான் இது. இதே மாதிரிதான் 26ல முடிவு வரும் என்று யாருமே எதிர்பார்க்க மாட்டார்கள். அதனால நிச்சயமா வந்து திமுகவுக்கு இந்த அடுத்த 1.5 ஆண்டு காலம் ஒரு சவால் நிறைந்த காலமாகத்தான் இருக்கக்கூடும். ஓகே சார். இப்போ பாஜகவை சேர்ந்தவங்க, இப்போ நாராயணன் திருப்பதியோ மற்ற பாஜக தலைவர்கள்லாம் உதயநிதி குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி வந்து அமைச்சரா இருக்கும் போதே
சனாதனத்தை பத்தி பேசி வழக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு. சனாதனத்தினுடைய எதிரியா இருக்கக்கூடியவர் இப்ப டெபுட்டி சிஎம் ஆயிருக்காரு. அதெல்லாம் இஷ்யூவே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜகவே வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் அடுத்த எலெக்ஷன்ல வரப்போறது இல்லை. அது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கும் திமுகவுக்கும் உறவு மிகவும் சுமூகமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது. அது வந்து இவங்க லோக்கலா யாரோ 2 பேர் பேசிட்டு போறாங்க, அவங்க சைட்ல 2 பேர் பேசிட்டு போறாங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம உடனே ஐயோ திமுகவும் பாஜகவும் எதிரிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறாங்க. ஏன்னா பாஜக வந்து சனாதனம் போன்ற விஷயங்களை வந்து அதிக அளவுல பேசினா டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு அவங்க கொண்டு போய் கட்டமைக்கிறாங்க. நாங்கள் தான் திமுகவுக்கு பிரதான எதிரி. திமுக என்ன பண்றாங்க, அதிமுகவை டவுன் பண்ணணும்ட்டு அவங்களும் பாஜக வந்து தான் தாக்குறாங்க. இந்த அவர்கள் தலைவர்கள் எல்லாம் பேசுற பேச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவை முன்னிறுத்தி பேசும்போது தமிழ்நாட்டுல எங்க பாஜக என்ன ஒரு 30% ஓட்டு வச்சிருக்காங்களா? இல்லையே. சென்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையே, அதாவது மோடி அவர்கள் டிக்கெட்ல இருக்கும் போதே எவ்வளவு வாக்குகள் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம், எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற முடிஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது திமுக தனது பிரதான எதிரியாக பாஜகவை முன்னிறுத்தி பேசுவதும், பாஜக தன்னுடைய எதிரியாக திமுகவை காட்டி, அதாவது அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா ஐடியாலஜிக்கலா ஒரு எதிரி. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உதவுறாங்க. மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ பாஜகவும் திமுகவும் பரம எதிரிகள். அவ்வாறே கிடையாது. ஹை லெவல்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. கிரவுண்ட்ல ஒரு மாவட்ட ரீதியாக இல்ல மாநில தலைவர்கள்லாம் ஒருத்தர் தாக்கி பேசிக்கலாம். இப்ப மாநில தலைவர் அண்ணாமலை கூட அங்கிருந்து ஃபாரின்ல இருந்து போடும்போது நெப்போட்டிசம் பத்தி போட்டிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து வந்து வாரிசு அரசியல் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அவரு கர்நாடகா தானே, கர்நாடகால இருந்து தானே வந்திருக்காரு. அங்க பாஜகவுடைய கட்சி தலைவர் யாரு? இப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் யாருங்க? பிஒய் விஜயேந்திரா. விஜயேந்திராவோட அப்பா யாரு? எடியூரப்பா. ஸோ அவர் அங்க போய் பார்க்க மாட்டாரா? ஸோ இதெல்லாம் அது ஏதோ ஒரு போடணும் ஒன்று போட்டு வச்சிருக்காரு. அவரை வந்து அவ்வளவு சீரியஸா மக்கள் எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கல. மெயினா என்ன விஷயம் என்றால், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கடுமையான ஒரு எதிர் நிலைமை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது என்பதே வந்து ஒரு தவறான கருத்தாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் சுமூகமாக இருக்கிற உறவு. பிரதமர்கிட்ட போய் அந்த 3 கோரிக்கையை வச்சுட்டு வரணுங்கிறதுக்காக முதல்வர் போனாரு என்று யாராவது நம்புவாங்களா? அதுதான் ஒரே காரணமாக. 15 நிமிஷம் பேச வேண்டியது 45 நிமிஷம் பேசினாங்களாமே. பள்ளிகளுக்காக வந்து பர்மிஷன், அதுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க, அது மட்டும் தான் பேசுனாங்கன்னு யாராவது நம்புவாங்களா? எல்லோருக்கும் தெரியும் என்ன காரணத்துக்காக அவர் போயிருக்கிறாருங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும். அதை ஊர்ஜிதப்படுத்துவது போல் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும் இருந்திருக்கின்றன. சோ இது வந்து ஒரு 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 இஷ்யூவா மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. ஆக்சுவலா 1.5 வருஷம் இப்படிதான் இருக்கு. ஆனால் இப்பதான் மக்கள் ஓஹோ இப்படி இருக்கோ, ஆளுநர் பதவி விலக வேண்டும், அவருக்கு இங்கு ஒரு நாள் கூட அவர் ஆளுநராக தொடரக்கூடாது அப்படிங்கிற ரீதியா இருந்த திமுக போன வாரம் கான்வகேஷன் நடக்குது யூனிவர்சிட்டியில, பொன்முடி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி ஆளுநரை வரவேற்கிறார். என்னங்க ஆயிடுச்சு? ஆளுநர் பேசுறதை நிறுத்திட்டாரா? போன வாரம் பேசலையா? நான் என்ன கேக்குறேங்க, போன வாரம் கூட பேசியிருக்காரு. செக்குலர் இதுங்கிறதே யூரோப்பியன் கான்செப்ட் அப்படின்னு பேசுறாருல்ல. அப்ப ஆளுநர் தான் பேசிய பேச்சுக்களை நிறுத்தாத ஒரு சூழ்நிலையில் நீங்க போய் பொன்னாடை போத்து வர வைக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க தேநீர் விருந்துக்கு நான் போக மாட்டேன், சொன்னீங்களா இல்லையா? ஒரு ஆண்டு போகாமலும் இருந்தீங்க, கரெக்டா? ஈவன் தோ அது வந்து இட் இஸ் a ரெகுலர் ரொட்டீன் ப்ரோக்ராம், புரோட்டோகால் மூலம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மரியாதை நிமித்தமா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இப்ப நீங்க பொன்னாடை போத்தணும்னு எந்த ரூல்ல இருக்கு? சரி, பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக அந்த காலகட்டத்தில் இருந்தார் சென்ற வாரம், அதனால போனாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொன்னாடை போத்து தான் வரவேற்கணுங்கிறது இது ரூல் இருக்கா? இல்ல, ஒருவேளை அதனாலதான் அவர் வந்து அவருக்கு கம்மியான ஒரு அந்தஸ்துள்ள பதவியை கொடுத்துட்டாங்களோ என்னமோ. அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம அவர் போவாரா? அவராவே முடிவெடுத்து அதெல்லாம் வேணாம், ஆளுநர் நல்லவர் ஆயிட்டாரு, நான் போய் பொன்னாடை போத்தி பொக்கே கொடுத்து வரவேற்கிறேன்னு அவரே முடிவெடுத்திருப்பாரா? பல நிகழ்வுகள்ங்க. இப்ப இந்த முதலமைச்சர் போய் பிரதமரை சந்திக்கிறதே என்ன, வாட் வாஸ் தி அர்ஜென்ட் நீட்? இது முதல்ல 21ஆம் தேதி பிரதமர் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே சந்திப்பு நடந்திருக்க வேண்டும், நடக்கல. அதுக்கப்புறம் 27 28 நடந்துச்சு. என்னுடைய கேள்வி என்னவென்றால், வாட் வாஸ் தி பிரessing நீட் ஃபார் திஸ் மீட்டிங் நவ்? அதுதான் சொல்றேன்.
அதுக்கு பின்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காய் யார் எங்கெங்க நகர்த்துறாங்கிறது தெரியும். ஓகே சார். இன்னொரு பிரச்சனையா இப்போ பார்க்கப்படுது என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞர் மாதிரி வந்து முதலமைச்சர் செயல்படுறார் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்காரு. இல்லைங்க, எனக்கு புரியாத ஒன்று, ஏன் இவ்வளவு அவசரமாக அவரை மீண்டும் அமைச்சரவையில் அதே இலாக்காக்களை கொடுத்து மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய என்ன அழுத்தம் இருக்கிறது? மக்கள் மனதுல நீங்கள் திமுக மீதோ திரு ஸ்டாலின், திமுக மீதுன்னு கூட சொல்ல மாட்டேன், திரு ஸ்டாலின் மீது ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கு, அது இன்னும் ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனால் திரு செந்தில் பாலாஜி மீது அப்படியே மக்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இருப்பதாக எனக்கு தெரியல. பர்டிகுலரா அந்த நீதிமன்றத்தில் பணம் திருப்பி கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு அபிடவிட் கொடுத்த பிறகு மக்கள் வந்து அவர் இல்ல அவர் ரொம்ப நேர்மையின் சிகரம் என்று பார்ப்பதில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இவரை திருப்பியும் உடனே அமைச்சரவையில் கொண்டு வந்தா அது பப்ளிக் ரியாக்ஷன் பாசிட்டிவா இருக்காது. ஆனாலும் நீங்க திருப்பி கொண்டு வரீங்க, சரி, கொண்டு வர வேண்டிய உங்களுக்கு ஒரு அவர் வந்து அமலாக்கத்துறையால் வஞ்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாயிண்ட். அப்போ கூட ஏதாவது ஒரு போர்ட்போலியோ கொடுத்து வைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதே ரெண்டுமே மிகவும் முக்கியமான போர்ட்போலியோ இலாக்காக்கள், அது வந்து மின்சாரமாக இருக்கட்டும், டாஸ்மாகாக இருக்கட்டும், மதுவிலக்காக இருக்கட்டும், இது வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட் போர்ட்போலியோஸ். அதையும் அவர்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்க. அவர் வந்து இப்ப ஆக்சுவலா கண்டிஷனல் பெயில், இன்னைக்கு கூட அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீஸுக்கு காலையில போய் கையெழுத்து போட வேண்டியிருக்கு, திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இதனுடைய அவசியம் என்ன? உங்களுக்கு அவரை விட அனுபவசாலிகள் எவ்வளவோ பேர் உங்க மினிஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. 25 வருஷமா அமைச்சராக இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சோ அரசாங்கமே நடத்த முடியாது இவர் இல்லைன்னா, அந்த மாதிரியும் இல்ல அப்படிதான் இருக்கா கட்சியில அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கா? இப்போ சிறையில இருந்து வெளியே வந்தோடனே இவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உதயநிதியினுடைய அந்த டெப்டி சிஎம் கூட வந்து இப்பதான் வந்து ஆகப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாரா? அப்போ ஒரு அழுத்தம் இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி அப்படி என்ன ஒரு அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. இல்லைங்க, எனக்கு இது வந்து ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா அவர்களுக்கு நம்மை விட திமுக தலைவர்களுக்கு இதுல பப்ளிக் இதை எப்படி பார்ப்பாங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும், சூப்பரா தெரியும். அவங்களுக்கு தெரியாம இல்லை, தெரிந்தும் இதை அவங்க செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு அழுத்தம் திரு ஸ்டாலின் மீது இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் திரு செந்தில் பாலாஜியை நாட் ஒன்லி மீண்டும் அமைச்சராக்கிறது, பட் அதே இலாக்காக்களை கொடுக்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. என்னங்கிறது மேபி போக போக நமக்கு தெரிய வரலாம். பட் இப்போதைக்கு நிச்சயமாக அவர்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பொதுமக்களிடையே என்று தெரிந்தும் அதை தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஓகே சார். இந்த விவகாரத்தை இப்ப டெப்டி சிஎம் விவகாரமா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி விவகாரமா இருக்கட்டும், இது அதிமுக எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? சரியாதான் அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுக சரியா அரசியல் பண்றதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் வந்து லட்டு மாதிரி ஒரு பிளேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லட்டு மாதிரின்னு சொன்னா அது திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சியில போயிடும், வேணாம். இப்போ ஒரு ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸை போய் நீங்க டிஃபென்சிவ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்பதான் ரன்னை ஸ்கோர் பண்ண போறீங்க? அதுதான் அதிமுகவினுடைய நிலைமை. எந்த இஷ்யூ இதை விட உங்களுக்கு என்னங்க இஷ்யூ வேணும்? ஒரு அமைச்சர் ஜாமீனில், அதுவும் கண்டிஷனல் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு, அவருக்கு அதே இலாக்காக்களை கொடுத்து அவங்க எவ்வளவு நாய்ஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு மைலேஜ் இதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும், எவ்வளவு திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஒண்ணுமே பண்ணலையே. ஏதோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எடப்பாடி வந்து ஒரு மீட்டிங்ல போய் பேசிட்டு வர, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு. பட் நிச்சயமாக அதை தாண்டி மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்க்கணும்ல. இப்போ திரு உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன சொல்ல, வாரிசு அரசியல்னு சொல்றீங்கல்ல, நீங்க வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு நீங்க அந்த சார்ஜை கொண்டு போய் வைக்கணும்ல. எங்க கட்சியில எவ்வளவு வாரிசு இருக்காங்க? பிரதானமாக திரு ஜெயக்குமார் மகனை தவிர பெருமளவுல அதிமுக வாரிசு அரசியல் இதுவரை பெருமளவுல இல்ல. இருக்காங்க, பட் நாட் திமுகவோட கம்பேர் பண்ற மாதிரியே இல்ல. அது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்ல. ஸோ அதிமுக ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கிறார்கள் என்று எனக்கும் புரியவில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்காது. திமுகவே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவ்வளவு மைல்டா எதிர்ப்பு இருக்கும், அவங்களே இன்னும் எதிர்ப்பு இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. இந்த அறிவிப்புகள்லாம் விடும்போது திமுகவே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இவ்வளவு ஈஸியா அது நடந்திருக்குன்னா முன்னாடியே பண்ணிருக்கலாம், இவங்க சும்மா தான் உட்காந்துருக்க போறாங்க
ஒரு அறிக்கையை விட்டுட்டு எல்லாரும் கம்முன்னு உட்காந்துருக்க போறாங்கன்னா முன்னாடியே பண்ணிருக்கலாம். அப்போசிஷன் இந்த இஷ்யூல தீவிரமாக செயல்படவில்லை அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Taste the Daily. Taste the Daily.